ஹாய் குட்டீஸ்! இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஜாலியான குதிரை கதைய கேட்கப் போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு அழகான கிராமத்துல ஒரு சின்ன குதிரை இருந்துச்சு. அதோட பேரு கண்ணன். கண்ணன் தினமும் சந்தோஷமா வேலை செய்வான். மூட்டைகள் எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போவான். ஒரு நாள் கண்ணனுக்கு ஒரு உப்பு மூட்டை கொடுத்தாங்க. ஆனா, அடடா! அது ரொம்ப கனமா இருந்துச்சு. கண்ணன் என்ன சொன்னான் தெரியுமா? ஹூ! இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. வழியில ஒரு சின்ன ஓடை வந்துச்சு. கண்ணன் மெதுவா நடந்துட்டு போகும்போது, சப்! ஐயோ! கால்கள் வழுக்கிடுச்சு. ஆனா, அடுத்த நிமிஷம் கண்ணன் ஆச்சரியப்பட்டுச்சு. ஏன்னா, மூட்டை லேசா ஆகிடுச்சு. கண்ணன் சிரிச்சு, ஹிஹி! தண்ணீர் மாயம் போல. மறுநாள் கண்ணன் ஒரு ரகசிய திட்டம் போட்டுச்சு. நான் மீண்டும் தண்ணீல உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? அது மெதுவா ஓடைக்குள்ள போயி, பிளாப்! உட்கார்ந்துச்சு. ஆனா, இந்த முறை மூட்டையில உப்பு இல்ல. அது பஞ்சு மூட்டை. தண்ணீர் பட்டதும் பஞ்சு, குடிச்சு, குடிச்சு, கனம், கனம், கனம். கண்ணன் மெதுவா நடந்துச்சு. அப்போ தாத்தா சொன்னாரு, கண்ணா, வேலை சுலபமா ஆகணும்னா புத்திசாலித்தனமா செய். சுருக்க வழி வேண்டாம். கண்ணன் சிரிச்சு சொன்னது, இனிமேல் நான் நல்லா வேலை செய்வேன். அதுக்கப்புறம் கண்ணன் எல்லாருக்கும் உதவும் நல்ல குதிரையா இருந்துச்சு. கூட்டீஸு, இந்த கதையிலிருந்து என்ன கத்துக்கிட்டோம்? சின்ன சுருக்க வழி எல்லா நேரமும் வேலை செய்யாது. முயற்சிதான் சூப்பர். பை குட்டீஸ். அடுத்த கதையில சந்திப்போம்.